இதழியல் நூல்ல இருந்து நம்ம பத்திரிகைகளின் பணிகள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க போறோம். இதழ்கள் என்ற பெயர்ல இதழியல் கலை, பத்திரிகை கலை அப்படின்னு பல பேர்ல இந்த இதழ்கள் தொடர்பான நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம இங்க பாக்குறது ச ஈஸ்வரன், ரா சபாபதி ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்கக்கூடிய இதழியல் நூல்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பணிகள். இந்த பத்திரிகை என்பது நமக்கு வீடு தேடி வந்துருது. நூலகம் போய் நம்ம படிக்கிறோம். பள்ளி கல்லூரிகள்ல நமக்கு நூலகம் வாயிலா கிடைக்குது. அன்றாட நடக்கக்கூடியதும் சரி, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, நமது தமிழகம், இந்தியா, வேர்ல்டு சொல்லக்கூடிய உலக அளவிலான செய்திகளை இந்த பத்திரிகைகள் தினந்தோறும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அதனுடைய பணிகளை அங்க பார்க்க போறோம். இப்ப பத்திரிகை படிக்கிறதுனால என்ன தெரியுது அப்படின்னா, பத்திரிகைகள் கொடுக்கக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து கொள்கின்றோம். அது மட்டும் இல்ல, பத்திரிகை வாயிலாக கிடைக்கக்கூடிய செய்தி நம்மளை அறிவுறுத்துகின்றனன்னு சொல்லலாம். முக்கியமான செய்திகளை நமக்கு அது அறிவுறுத்துது. இன்னும் தாண்டி சொல்ல போனா மக்களை மகிழ்வூட்டுகின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இந்த பத்திரிகைகளுடைய பணியை நம்ம பார்க்கும்போது பொதுப்பணிகள், செய்தி பரப்பும் பணிகள், விளக்கப் பணிகள், விமர்சன பணிகள், கருத்தை உருவாக்கும் பணிகள், காவல் பணிகள், இவை எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய செய்திகள். இப்போ மக்களுக்கு தேவையான பொதுவான கருத்துக்களை எடுத்து சொல்லுதல், செய்தி பரப்பும் பணிகள். நாட்டுல இப்போ ஒரு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறாங்க அப்படின்னா அதை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போறது. அப்போ அடுத்தது அதை தலைப்பு செய்தியா போட்டு உள்ள எந்த நாள்ல கொடுக்கறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் எந்தெந்த பகுதியில கொடுக்கறாங்க, எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கறாங்க, இப்படி இது ஒரு உதாரணம். அப்போ சொல்ல வர செய்தியை விளக்கமா கொடுக்கறாங்க. அடுத்து விமர்சன பணிகள் இருக்கு. ஒரு நூலாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வு நடந்ததா இருக்கட்டும். இப்ப பந்தாட்ட போட்டி எல்லாம் இருக்கு, கால்பந்தாட்ட போட்டி, கிரிக்கெட் எல்லாம் நடக்குது. அப்ப அது தொடர்பான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. கருத்தை உருவாக்கும் பணிகள், ஒன்று நடந்ததிலிருந்து அல்லது நடக்க போவதிலிருந்து மக்களுக்கு அதை பற்றிய கருத்து எந்த அளவு தெரியுது, மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற செய்திய அங்க பத்திரிகை உருவாக்கி கொடுக்குது. அடுத்து காவல் பணிகள். எப்படி மக்களுக்கு காவல்துறை என்பது காவலாக இருக்கின்றதோ அதுபோல மக்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் அதை வெளியே கொண்டு பொது இடத்துல வச்சு அது பிரச்சனையாக இருந்தால் அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய பணியை இந்த பத்திரிகைகள் செய்து, அதனால இது காவல் பணி புரியுது அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகைகள் என்பது மக்களின் காவல் நாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக இப்ப நம்ம பார்த்த இந்த கருத்துக்களை அடுத்து பிற பணிகள் அப்படின்னு பார்த்தா கட்சி பணிகள் இருக்கு. கட்சி பணிகள்னு சொன்னா கட்சி சார்பான செய்திகளை கூறுதல், கட்சி சார்பான இதழ்களை அவங்க வெளியிடுதல். தங்களுடைய கட்சியை பரப்புவதற்காகவே சில இதழ்களை உருவாக்கி வெளியிடுவாங்க. அவங்களுடைய கட்சி கொள்கைகள், செயல்பாடுகள், அடுத்து மக்களை ஈர்ப்பதற்கான, தங்களுடைய கட்சியில மக்களை சேர்ப்பதற்காக அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் அதுல வரும். அடுத்து சமய பணிகள், சமய இதழ்கள், சமயம் என்ற வழிபாட்டு நெறி, வாழ்க்கை நெறி, இலக்கிய நெறி, பாரம்பரிய நெறி, இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மரபு, அந்தந்த மண்ணுக்குரிய மரபு மாறாம போய்கிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் கொண்டு போறது சமய பணிகள். அடுத்து விடுதலை இயக்க பணிகள். நமது நாடு வெள்ளையரிடம் அடிமைப்பட்டு இருந்த போது எத்தனையோ தேச தியாகிகள், நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள், எழுத்தாற்றல் மிக்கவர்கள், அவங்க எல்லாம் இந்த விடுதலை இயக்க களத்துல இறங்கி இந்த பத்திரிகைகள் மூலமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சாங்க. அடுத்து சீர்திருத்த பணிகள். சமூகத்துல நடக்க வேண்டிய மாற்றங்களை எடுத்து சொல்லுதல், மக்கள்கிட்ட கொண்டு போறது. இது இந்த குறைகள், இதை சீர்பட வேண்டும் என்று மக்களுக்கும் சொல்றது, அது உரிய அதிகாரிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை சீர்திருத்த பணிகளா நம்ம பார்க்கலாம். தொழில்துறை வளர்ச்சி பணிகள்.
இப்ப தொழில்கள் வளருவதற்கும் தொழில்துறை நன்றாக விரிவடைவதற்கும் இந்த பத்திரிகையை பயன்படுத்துறாங்க. நியூஸ் கொடுக்கறாங்க அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு தொழில் துறையில இருக்கிறவங்களும் தங்களுக்கான தொழில் துறையை பற்றிய கருத்துக்களை மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காக அங்க பத்திரிகையை நடத்துறாங்க. இப்ப இதனுடைய விரிவாக நம்ம கருத்துக்களை பார்க்கலாம். இப்ப கட்சி பணிகள், ஒவ்வொரு கட்சி பத்திரிகைகளும் தமது கட்சி கொள்கைகளை பரப்புகின்றன. மாற்று கட்சிகளுக்கான அந்த அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கான அந்த மறுப்பு கருத்துக்களையும் சொல்லுவாங்க. உதாரணம் எடுத்துக்கிட்டா விடுதலை, முரசொலி, அண்ணா, நமது எம்ஜிஆர், ஜனசக்தி இதெல்லாம் சொல்லலாம். சமயப்பணி முதலில் நம்ம நாட்டுல 15ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமியர்கள் வந்தாங்க. 15, 16க்கு பின்னால கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அவங்க இந்த மண்ணுல இந்த மண்ணினுடைய நிலைப்பாட்டை பார்த்து நல்லா காலூன்றிய பின்பு அச்சுத்துறை எப்போது வந்ததோ அதற்கு பின்னால தங்களுடைய சமயத்தை வளர்ப்பதற்கு இந்த பத்திரிகைகளையும் இதழ்களையும் பயன்படுத்தி கொண்டார்கள். அப்படி பயன்படுத்தும் போது முதலில் கிறிஸ்தவர்கள், ஏன்னா அவங்க அச்சுக்கூடம் நடத்தினாங்க, அதனால முதல்ல தங்களுடைய சமயப்பணிக்காக பாம்லெட் அடிக்கிறது, புத்தகம் அடித்து வெளியிடுவது, ஏழை மக்களுக்கு படிக்க கொடுப்பது, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை ஊட்டுவது, அதற்காக அந்த சமய கருத்துக்களை அனுப்புனாங்க. பின்னர் இந்துக்கள் அதை பின்பற்றினார்கள். அப்புறம் முஸ்லிம்களும் தங்களுடைய சமய கோட்பாட்டை தங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு, அடுத்த மக்களுக்கு தங்களுடைய சமய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இந்த சமய பணிக்கான இதழ்கள் பயன்பட்டன. உதாரணமா எடுத்துக்கிட்டா கிறிஸ்தவ சமய இதழ்கள் நட்பு, உலகம், தீபிகை, ஞானதூதன், வேளாங்கண்ணி. இந்து சமய இதழ்கள் இந்து தர்மம், ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம், திருக்கோயில், ஞான ஒளி. இஸ்லாமிய சமய இதழ்கள் எடுத்துக்கிட்டா இஸ்லாம், முஸ்லிம் முரசு, குரானின் குரல், ரஹமத். இவையெல்லாம் நம்ம சமய பணிக்கான இதழ்களாக நம்ம கருதலாம். விடுதலை இயக்க பணிகள், விடுதலை இயக்கத்துக்காக போராடிய அந்த காலகட்டத்திலே இங்க கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை பேர் இருந்தாங்க. பாரதியார், திருவிக, ஆந்திர கேசரித்த பிரகாசம், டாக்டர் வரதராஜுலு நாயுடு, பெரியார் ஈவேரா, டி.எஸ். சொக்கலிங்கம், சாமிநாதன், ஜீவானந்தம். இவங்க எல்லாருமே இதழ்களை நடத்தி இருக்கிறார்கள். பாரதியார் சுதேசமுத்திரனுடைய துணை ஆசிரியராக இருக்கும்போது நாட்டினுடைய நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக விடுதலை உணர்வோடு கட்டுரை எழுதுறாரு. அப்ப இப்படி எல்லாம் எழுதுனா பத்திரிகை துறைக்கு கெட்ட பேர் வரும், அவமானம் வரும், அல்லது ஒரு தடை வரும். அதனால கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, பக்குவமா எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தன்னுடைய கவிதையினுடைய வீச்சையும் கட்டுரையினுடைய வேகத்தையும் அவர் குறைக்க வேண்டியிருக்கு. அதனால கொஞ்ச நாள் அதுல இருந்தவர் என்ன செஞ்சாராம், தனக்கு ஒரு முழுமையான ஃப்ரீடம் வேணும் எழுத்துத்துறையில அப்படின்னு அவர் சுதேசமுத்திரனுக்கு அடுத்து இந்தியா என்ற பத்திரிகையை ஆரம்பிச்சு தன்னுடைய முழு எனர்ஜியும் கொடுத்து எழுதினாருன்னு சொல்லலாம். அடுத்து திருவிக்க தேசபக்தன் இதழை நடத்தினார். ஆந்திர கேசரி பிரகாசம் சுயராஜ்யா என்ற நாளிதழை நடத்தினார். டாக்டர் வரதராஜு நாயுடு தமிழ்நாடு இதழ், பெரியார் குடியரசு இதழ், டி.எஸ். சொக்கலிங்கம் காந்தி, வந்தே மாதரம், தினசரி இதழை நடத்தியிருக்கிறாரு. சாமிநாதன் விவேக சிந்தாமணி இதழ். இவருடைய இந்த சாமிநாதன் அவருடைய மகன் தமிழ்நாட்டுல இங்க இந்த பத்திரிகைகள்லாம் எந்த அளவு வேகமா இருக்கோ அந்த அளவு மகாராஷ்டிரால போய் கருத்துக்களை அள்ளி விதைச்சாராம். அதாவது தந்தைக்கு ஏற்ற ஒரு தனையனாக அவர் செய்த அதே பணியை அங்க அவர் செஞ்சிருக்கிறாரு. அடுத்து ஜீவானந்தம் ஜனசக்தி இதழை நடத்தி மக்களிடம் இந்த தேசபக்தி உணர்வை கொண்டு போயிருக்கிறாங்க. நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்களிடம் ஊட்டி மக்களிடம் அந்த புரட்சி சிந்தனையை கொண்டு நமது நாடு அடிமையாக இருக்கக்கூடாது, எப்போது நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும், நம்மிடம் அந்நியர்கள் செலுத்தக்கூடிய அந்த ஒரு கட்டுப்பாடை நாம் தடைத்து உடைச்சு எறியணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல இவங்களுடைய அந்த கட்டுரைகள்லாம் இருந்தது. அடுத்து இலக்கிய பணின்னு பார்த்தா மதுரை தமிழ்ச்சங்கத்துல செந்தமிழ் என்ற பத்திரிகையை வெளியிட்டாங்க. கரந்தை தமிழ்ச்சங்கத்தில இருந்து தமிழ் பொழில் என்ற இதழ் வெளியே வந்தது.
சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகமானது செந்தமிழ் செல்வி என்ற நல்ல அரிய நூலை வெளியிட்டது. மறைமலையடிகள் ஞான சாகரம் என்ற இதழையும், சுப்பிரமணிய சிவா ஞானபானு என்ற இதழையும், நவீன இலக்கிய பத்திரிகைகளினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மணிக்கொடி, கலைமகள், பொன்னி, இந்த இதழ்கள் எல்லாம் நல்ல தரமான கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாங்க. தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள், சங்க மருவிய இலக்கியங்கள், காப்பிய இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள், அப்புறம் 16-17ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால வந்த அடியார்கள் வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய பாடல்கள், இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய நாட்டினுடைய அமைப்பு, செல்வாக்கு, அரசாட்சி, இப்படி பல்வேறு விதமான கோணங்கள்ல இந்த தமிழ் சங்கங்கள், தமிழ் புலவர்கள் இவங்களெல்லாம் கட்டுரைகளை நல்ல நடையில நல்ல ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்த நூல்களை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல அரிய பல செய்திகளை இருப்பதை, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருட்களை தேடி தேடி அவங்க எடுத்து எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செந்தமிழ் பத்திரிகையெல்லாம் பார்த்தோம்னா அதுல நிறைய இசை தொடர்பான கட்டுரைகள் வெளியே வந்திருக்கு. அடுத்து சீர்திருத்த பணிகள், ராஜாராம் மோகன் ராய் சமுதாயத்துல என்ன சீர்திருத்தம் பண்ண நினைச்சாரோ, தன்னுடைய கருத்தை கொண்டு போகணும், அநீதிகள் அகற்றப்படணும், பாலிய விவாகம் நீங்கணுங்கிறதுக்கான கருத்துக்களை அதை பதிவிட்டு மக்களுக்கு கொண்டு போறதுக்காகவே அவர் இதழ் நடத்தினார். காந்தியடிகள் இதழ் நடத்தினார், பெரியார் நடத்தினாரு, ஜீவானந்தம் அவர்களும் ஜனசக்தி என்ற ஒரு இதழை நடத்தினாங்க. அப்ப இந்த பத்திரிகைகள் எல்லாம் மக்களிடத்தில் நல்ல ஒரு மாற்றம் வேண்டும், நல்ல ஒரு ஆட்சியும் நல்ல ஒரு சமூக இணக்கமும் இருக்கணும்ன்றதுக்காக உருவாக்கப்பட்ட இதழ்கள். அடுத்து தொழில்துறை வளர்ச்சி பணிகள், இத பார்க்கும்போது கல்வி, மருத்துவம், சட்டம், வணிகம், ஜோதிடம், கிராம நலம், திரைப்படம், இது தொடர்பான பத்திரிகைகள் வெளியே வருது. பத்திரிகையிலையும் இவை தொடர்பான கருத்துக்கள் வெளியே வருது. இந்த கருத்துக்களை கொண்ட இதழ்களும் வெளிவருகின்றன. மருத்துவ இதழ்களை நம்ம படிக்கும்போது நமக்கு மருத்துவ குறிப்பு கிடைக்குது. மருத்துவம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பறந்துபட்டு இருக்கு, விரிஞ்சு இருக்கு, எவ்வளவு அரிய பெரிய கண்டுபிடிப்புகள் இருக்கு, கல்வி இன்னைக்கு எவ்வளவு முன்னேறி இருக்கு, சட்டம் என்ன செய்யுது, வணிகத்துல எவ்வளவு ஒரு முன்னேற்றம் இருக்கு, கிராமத்தினுடைய நலம் முன்னேற்றம் அடைவதற்கு எந்த விதமான வளர்ச்சி பின்னணிகள் எல்லாம் இருக்கு, அப்புறம் திரைப்படத்துறையினுடைய வளர்ச்சி, இதெல்லாமே தொழில்துறை வளர்ச்சி பணிகள் என்ற தலைப்புக்கு கீழே பார்க்கலாம். இவ்வளவு பணிகளுக்கு அடுத்தாப்புல இன்னும் இந்த பத்திரிகையினுடைய இதழ்களினுடைய பணிகள் இருக்கு. அவற்றையெல்லாம் சேர்த்து பிற பொதுநல பணிகள்னு சொல்லலாம். இந்த தலைப்புகளை நம்ம போகும்போது ஊர் நடப்பு, வேலை வாய்ப்பு, வீடுகள் வாடகைக்கு வேணுமா, கட்டடம் வாடகைக்கு வேணுமா, என்ன தேவையோ தேவைக்கானது உள்ள இருக்கான்னு தேடுனா கிடைக்கும். உள்ள என்ன பத்திரிகையில அனுப்புறாங்களோ அது தொடர்பான செய்தி நமக்கு வேணும்னு சொன்னா அது தொடர்பான குறிப்பிட்ட பத்திரிகை எடுத்து நம்ம பார்க்கணும். அப்புறம் மணமக்கள் தேவை வருது, ஜுவல்லரிக்கு விளம்பரம், ஆடைகளுக்கு விளம்பரம், இந்த மாதிரியான விளம்பரங்கள் வருது. குற்றவாளிகளை கைது செய்தல், குற்றவாளி என்னென்ன தவறு நடந்துகிட்டு இருக்கு, எங்க வச்சு தவறு நடந்தது, எங்க தவறு செய்தவர்கள் போனாங்க, எங்க பிடிச்சாங்க என்ற ஒரு செய்தி வருது. உலக செய்திகள், விளையாட்டு செய்திகள், அப்புறம் சந்தை பொருட்களின் நிலவரம், அது மாதிரி அந்த பங்கு சந்தைகளினுடைய நிலவரம், இவை எல்லாமே நமக்கு அன்றாட பத்திரிகைகள் வாயிலாக வருது. இவை குறித்த தனித்தனி இதழ்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அப்போ நாள்தோறும் வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் வாயிலாகவும் வாரம் ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை என்று வரக்கூடிய இதழ்களின் வாயிலாகவும் நாம் நமக்கு வேண்டிய செய்திகளையும் சமூக அக்கறை தொடர்பான செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகின்றது. நன்றி மாணவிகளே.